முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. ஐயோ எப்படியோ வந்துட்டேன். இருக்க ரொம்ப பயம் அதிகமாகுதே. இப்போ என்ன பண்ணலாம்? ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. எங்கள் அம்மா நினச்சாலும் பயமாக இருக்குது. இல்லை, இதை நான் பண்ணிடவே கூடாது. இதை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்காக சக்தி இருக்கான். நான் ஏன் இந்த தப்பு பண்ணோம்? நான் அவனுக்காக உண்மையாக இருக்கணும். நான் பண்ணவே மாட்டேன், சத்தியமாக பண்ணவே மாட்டேன். இப்போ எப்படி இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறது? அவன் பாத்ரூமில் தானே இருக்கான். நாம் அப்படியே ஓடிடலாம். எப்படியும் அவன் வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வெளில ஓடிடலாம். ஓடி போய் சக்திக்கு ஃபோன் பண்ணலாம். இல்லை விக்கி இருக்கான் வெளியில். இதான் நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு. ஓடிடணும். எங்க போற? ஐயோ வந்துட்டானே. இப்போ எப்படி தப்பிக்கிறது? ஐயோ காயத்ரி உன்கிட்டதான். எங்க போற? ஐயோ ஏதாச்சும் பேசணும், இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவான். அதுவா வெளில யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா, அதான் பார்க்கலான்னு போனேன். அப்படியா? நான் தான் யாரும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே. இல்லை நான் பார்க்குறேன். ஐயோ போச்சு போச்சு, வசமா மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போறேனே தெரியல. என்ன இது யாருமே இல்லையே. இவளை வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்களோ? சரி நம்ம வேலையை நான் பார்ப்போம். இங்கே தானே ரூம் இருக்குன்னு சொன்னாங்க, எங்கேயுமே காணோம். ஐயோ டைம் ஆக ஆக எனக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது. நிதிஷ் வரத்துக்குள்ளே நம்மளாச்சும் முடிஞ்சது ஏதாச்சும் பண்ணணும். இங்கே எங்கே ரூம் இருக்குது? ஐயோ இது வேற. இப்போ ஒருவேளை இங்கே தான் இருக்குமோ? இதாக தான் இருக்கும். வெளிலலாம் அப்படி யாரும் இல்லை. சரி ஆரம்பிக்கலாமா? ஐயோ என்ன தேவிமா இப்படி பண்ற? வா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன உங்ககிட்ட ஸ்மூத்தா போலான்னு பார்த்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க. சார் நான் எதுவும் தெரியாம வந்துட்டேன் சார். தயவு செஞ்சு விட்டுருங்களேன், நான் போயிடுறேன். என்ன விட்டுறணுமா? இந்த ரூம்குள்ள ஒத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களே நினைச்சாலும் நான் விட மாட்டேன். சார் ப்ளீஸ் சார், உங்க காலில் கூட விழுந்து கேட்குறேன் சார், ப்ளீஸ் சார். இங்க பாரு, உன்னை இங்க காப்பாத்துறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. ஏய் காயு, இந்த ரூமில் தான் இருக்கியா? காயு விக்கி போய் மூடிக்கிட்டு இருக்க. விக்கி இங்க தான் இருக்கேன். சொன்னா கேட்டுக்க மாட்டே நீ. சார் தயவு செஞ்சு என்ன விடுங்க சார், ப்ளீஸ் சார். நான் தான் சொல்லிட்டேன்ல. டேய் கதவை தரடா. அவன் கிடக்குறான், அவன் படுத்து தட்டிட்டு போட்டு வா நம்ம வேலையை நாம் பார்ப்போம். சார் சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். டேய் இந்த ரூம் தானே? ஆமாண்டா இந்த ரூம் தான். தான் அங்கே பேர் விக்கி அங்கே தான் நிற்கிறான். விக்கி துர்கா எங்க? டேய் நிதிஷ் வண்டியாடா, உள்ளே தான் இருக்கா. கதவு திறக்க மாட்டான் அவன். இப்படியே பேசிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, கதவை உடைங்க. சரி உடைக்கலாம் வா. ரம்யா என்ன உங்களுக்கு ஆர்த்தியை தெரியுமா? அட நீங்கள் வேற. ஆக்சுவலாக அருண் ஆர்த்தியை தான் லவ் பண்ணுறான். என்ன என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க காலேஜ் டேஸில் ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணுறாங்க போல். நான் இன்டர்வியூ எடுக்கும்போது நானும் அவனும் நல்லா பேசிக்கிட்டோம். இப்போ ஹெல்ப்புக்கு தான் எனக்கு கூப்பிட்ருக்கான். ஓ எனக்கு புரியல. ஆக்சுவலாக என்னை கூட்டிகிட்டு வந்தால் கொஞ்சம் கோவப்படுவா, மனசில் அதெல்லாம் சொல்லிடுவான்னு நினச்சி தான் என்னை கூட்டிகிட்டே வந்தான். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரில, ஆனால் கோவமாக இருக்கான். ஓ அதனால தான் அந்த ஆர்த்தி ஓவராக சீன் போட்டு சுற்றிட்டு இருந்தாளா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எப்போ பார்த்தாலும் சார் கூடயே தான் சுற்றிட்டு இருப்பா. சரி அவள் லவ் பண்ண பையன், அதனால கூட இருக்கலாம்ல. எனக்கு என்னவோ இப்போ 2 பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னு தான் தோணுது. என்ன சொல்கிற? ஆமாம், அப்புறம் ஏன் அவர் கோவமாக வந்து கத்த போகிறாரு? இல்லைன்னா அவ கூட தானே வந்திருப்பாரு. ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். ஆக்சுவலாக எனக்கு அருணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்டர்வியூ எடுத்தேன்ல, அப்புறம் கடைசியாக கிளம்புக்குள்ளே கேட்டேன். அதுக்கு அவன் நான் அந்த மாதிரி ஆர்த்தியை லவ் பண்ணுறேன்னு சொன்னானா, அதனால் நானும் விலகிட்டேன். எதுவும் அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவும் பேசிக்கல. அடா ரம்யா, நீங்கள் ஏன் அப்புறம் விட்டு கொடுக்குறீங்க? இப்போ பாருங்க அவங்க 2 பேரும் சேரலல்ல, இதுதான் ஒரு நல்ல சான்ஸு. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அருண் சார் எப்படியாச்சும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன? ஆனால் அவனுக்கு ஆர்த்தியை தானே பிடிச்சிருக்கு. அவருக்கு இன்னிலேருந்து வெறுத்திருப்பார் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, சொல்கிறத கேளுங்க. ஆனால் அது தப்பாக இருக்காதா? அட ஏன் ரம்யா நீங்கள் வேற.
எல்லாரும் அப்படியே ஒன்று விட்டு ஒன்றுன்னு தாவிட்டு போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன? ஆனால் ஆர்த்தி, அதுக்கு எங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? எங்க கூட வாங்க, சொல்கிறோம். இதெல்லாம் சரியா வருமா? அட யாரம்யா, நாங்கள் இருக்கோம் உங்க கூட, கவலைப்படாதீங்க. உங்களே அருணையும் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். நிஜமா முடியுமா? நிஜமா முடியும், வாங்க, நான் சொல்கிறேன், வாங்க. நான் சொல்றதை கேட்டுக்க மாட்டியா நீ? என்ன பண்றீங்க? உன்கிட்ட பொறுமையா வேலை நடத்தலாம்னு பார்த்தா நடக்காது. டேய், யார் நீ? அண்ணா, உன்னை யார் உள்ள விட்டது? ஏய், யார் நீ? உன்னை யார் உள்ள விட்டது? எதுக்கு போய் வந்து என்ன அடிச்சிட்டு இருக்க? என்ன எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஏய் துர்கா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? சக்தி, சிவானா, எப்படி வந்தீங்க? உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் சும்மா இருப்போமா? எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன? இல்ல, அது அது வந்து டேய், அவ என்னோட தங்கச்சிடா. அண்ணா, தங்கச்சியா இருந்தா அவங்க அம்மா தான் அனுப்பிச்சு விட்டாங்க, போய் அவங்கள கேளுங்க. எரும மாடு மாதிரி உனக்கு வயசாயிடுச்சே. உனக்கும் அவளுக்கு வித்தியாசம் இல்லை. உன்கிட்ட நடிக்க வந்தா இப்படிதான் கூப்பிடுவியா? உனக்குலாம் அறிவுன்றது இல்லை. ஏய், பார்த்து, அவங்களா வராங்க, நான் என்ன பண்ணிட்டோம்? அவங்களா வந்தா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? டேய் சிவா, போலீஸ்க்கு கால் பண்ணு. இங்க பாரு, விட்டுருங்க. சும்மா தேவையில்லாத வரலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன உங்க தங்கச்சி தானே வேணும், கூட்டு போங்க. மவனே, இன்னொரு தடவை இந்த பொண்ணுகிட்டயாச்சும் இப்படி நடந்துக்கிட்டேன்னு தெரிஞ்சுது, அன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவோம், பாத்துக்க. அவங்க அம்மா அனுப்புனதுக்கு வந்து சும்மா என்கிட்ட எகிரிட்டு இருக்காது. கிளம்பு ஃபர்ஸ்ட். அவ தானே, கூட்டு போ. துர்கா, வா போலாம். எங்க தங்கச்சி மேலையா கையை வைக்கிற? பல்ல உடைச்சிருவான்டா. அதான் வந்துட்டீங்கல்ல, போங்க. இந்நேரத்துக்கு எங்க தங்கச்சி மேல கை வச்சல, அந்த கையை அப்படியே உடச்சு போட்டிருக்கணும். போனா போதுன்னு விட்டுட்டு போறேன். ஏ, நீயுமா? போ. போகத்தாண்டா போறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணு, ஒரேடியா ஒன்ன போக வச்சிடுறேன். சரி சரி, போ. திமுறா பேசுறவெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத. நிதிஷ் மாதிரி கிடையாது நான், சரியா? வா, என்ன அடி! ச்சே, அந்த பொம்பளை நம்மளுக்கு நல்லா நமக்கு அடிதான் மிச்சம். நல்ல வேலை போலீஸ் இதுன்னு போல, நம்ம மானமே போயிருக்கோம். அப்புறம் இவ்வளவு நாள் சம்பாதிச்சு பேரு புகழ்லாம் எங்க திரும்ப எப்படி போய் நான் பிடிப்பேன்? இவனுங்க 2 பேரும் எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னே தெரியல. ஒருவேளை வெளியே போயிடலான்ட்டு போயிட்டானுங்களா, என்ன கண்டாவின்னு தெரியல. ச்சே. அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அறிவு இருக்கா உனக்கு? எங்க எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? அண்ணா, அம்மா தான். அவங்க சொன்னாங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? ஏண்டி, என்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல? நான் எத்தனை தடவை கேட்டேன் உன்கிட்ட. சாரி விக்கி. அண்ணா சாரி, என்னை மன்னிச்சிருங்க எல்லாரும். அண்ணா, இத்தனை நாளா உனக்கு என்னை பிடிக்காதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீ என்னை முழுசாக வெறுத்துட்ட தானே? எனக்கு தெரியும் அண்ணா, நான் பண்ணது அப்படி. நீ இனிமேல் என்கிட்ட பேசக்கூட மாட்டேல்ல? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ பண்ண வேலைக்கு உன்கிட்ட பேசியிருக்கவே கூடாது. உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருக்கேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேண்ணா. சொல்லுண்ணா, என்ன பண்ணும்? டேய், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? நல்லா ஹெவியாக கொடுறா. சரி, இன்னிலேருந்து நீ இனிமே எங்க கூட தான் தங்க போற. என்ன, இதான் பனிஷ்மெண்ட்டா? ஆமா. ஆனால் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தானே நினச்சேன். ஏ லூசு, நான் சொன்னா உன்கிட்ட? அதானே அவன் சொன்னானா? ஏ கிறுக்கி, உனக்காக தான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போனான். உன்னால தான் வீட்டை விட்டே போனான். என்ன, என்னாலையா? ஆமாம், நீ இவன்கிட்ட பேசினாலே உங்கள் அம்மா உன்னை போட்டு அடிக்கிறாங்கன்னு தான் உன்னை விட்டு விலகியே போனான். அப்போ என்ன பிடிக்குமா? உன்னை எனக்கு பிடிக்கும் டி லூசு. வா, வீட்டுக்கு போலாமா? ஆனால் அம்மா. வேண்டாம், இனிமே எங்க கூடயே இரு. சரியா, போகலாம். விக்கி, நிஜமாவே வா. ஆமாண்டி கிறுக்கி, உன்னெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் உன்கிட்ட பேசலினாலும் தினமும் விக்கிக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு அவன் கேட்டு தெரிஞ்சுப்பான். அப்படியா? ஆமாம் ஆமாம், சரி, இனிமேல் நீ அவன் கூட தானே இருக்க போகிற, வா போகலாம். ஆனால் நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வச்சுருக்கேன். என்னது? என் கூட வீட்டுக்கு வந்ததும் வீடியோ கேம் விளையாட வர, சரியா? சரி சரி. சரி சரி, வா போகலாம். ஐயா, இனிமே என் அண்ணன் கூட தான் இருக்க போற, ஜாலி. எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, நாங்கள் சாப்பிட போகிறோம். வரவங்க வரலாம். நீ வரலையா இல்லை எங்கேயும் நின்று பல்ல காட்டிட்டு இருக்க போறியா? இதோ வந்துட்டேன்.
என்னடி ஆத்தி இப்படி பண்ணிட்டா? விட்ரா, அவன் பேச்ச கேட்டுட்டு இருக்கா. அவளா தெரிஞ்சு வரட்டும். அட்லீஸ்ட் நாம சொல்றதையாச்சும் கேட்கலாம்ல. நாம வேற ஒன்று பிளான் பண்ணோம், ஆனால் இங்கே நடக்கிறது வேற. ஏன் இந்த ஆத்தி இப்படி முட்டாள்தனமாக முடிவெடுக்கிறானே எனக்கு தெரியலடா. நம்ம சொல்றதையாச்சும் கேட்கணும்ல, அதுவும் கேட்க மாட்றா பாரு. விட்ரா, இனிமே அவளை பற்றி பேசி ஒரு யூஸும் இல்லை. அப்போ இனிமே அவள்கிட்ட பேச மாட்டியா? அவ்வளோதான். இனிமே நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, அட்லீஸ்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிச்சியாச்சும் வரலாம்ல. ஆமாம், வந்திருக்கணும். சரி விடு, பேச வேண்டாம். வா, அருண் எனக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஆமாண்டி, போ. இங்கே பாரு யார் வராங்கன்னு. ஏய், நாங்கள் ஒன்றும் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு வரல, சரியா? அதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை. அது சரி, எங்க உன் ஃப்ரெண்டு உயிர் தோழி ஆத்தி? எனக்கு தெரியாது. என்ன தெரியாதுங்கிற? அப்படியே அவளை ஒரு கேள்வி கேட்டால் 2 பேரும் பாஞ்சு வந்து நிற்பீங்க. என்ன இப்போ கேட்டால் தெரியாதுங்கிற? அதான் சொல்கிறோம்ல, தெரியாது. என்ன உன் ஃப்ரெண்டா நீயே எப்படி சொல்கிற? இனிமே அவள் எங்களுக்கு ஃப்ரெண்டும் இல்லை, நாங்கள் அவளுக்கு ஃப்ரெண்டும் இல்லை, சரியா? தோ பாடுறா, எங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சரியா? வழி விடுங்க, நாங்கள் போகிறோம். என்னடி நடக்குதுங்க? இவங்க 2 பேருமே அப்படி பேசுகிறாங்க. அப்போ ஏதோ பெருசாக நடந்திருக்கு. இதுதான் நமக்கு ஏற்ற கரெக்டான சான்ஸு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்டி. இத்தனை நாள் நம்ம அமைதியாக இருந்தோம்ல, இனிமேல் நம்ம வேலையை காட்ட வேண்டியதான்.